ஏதோ இஸ்ரேல் வம்சத்தார் என் காண்கிற தரிசனம் நிறைவேற நடக்கும் நடக்கும். இப்போயும் கூட நடக்காது, இப்போயும் கூட என்ன செய்யாது, நடக்காது. நீ வீணாக அந்த வசனத்தை அவங்க சொல்கிறத நம்பி கெட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி நம்மளை வேற ஒரு விஷயத்தில் திருப்பதுக்கு ஒரு காரியம். இந்த வார்த்தையை கேட்டோடனே எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய வைராக்கியம். ஜனங்கள் இப்படி தான் பேசுகிறாங்க, ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட வார்த்தைலாம் வருது, இனி நம்ம நல்லா ஜோம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர் நல்லா ஊக்கமாக ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சூழ்நிலையில் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம ஜெபங்களை குறையாமல் கொண்டு வருவோம். அவர் கிடைச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு என்ன பதிலாக கிடைக்குன்னு கேட்டால், அதனால் நீங்கள் நம்பின வார்த்தை நம்பாத வார்த்தை எல்லாம் கண்டிப்பாக நிதி போகுது, நிறைவேற போகுது. சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் குறைக்கிறார். இதுக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கிதியோனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். கிதியோனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கி 6வது அதிகாரம் வசனம் 12. ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுகிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, பலமில்லாத நேரத்தில் நீ பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு. துப்போட சுத்தமாக பலம் மட்டும் என்ன செய்யாது, கிடையாது. அதை ஆண்டவர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு. பிறகு வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னோட, கர்த்தர் எங்கே இருக்காரோ இல்லையா எனக்கு தெரியாது, உன் கூட இருக்கார். நீ நம்ம எல்லோரும் விசுவாசிப்போம். ஆண்டவர் எப்படி எங்கே இருக்காரு எனக்கு தெரியாது, நம்ம கூட அவர் இருக்கார். பராக்கிரமசாலியாக பயங்கரமான தேவனாக இருந்து கிரியை செய்கிறார். இப்படி சொல்லும்போது பலரும் பல விதமாக சொல்லாங்க வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த அன்றைக்கு ஜனங்கள் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அடுத்த வசனத்தை பாருங்கள். வசனம் வந்து பராக்கிரமசாலி, இவர் சொல்கிறது கர்த்தர்களை நீட்டார், கையில் ஏந்தினார், பொத்துன்களை போட்டார். நாங்கள் எழுமாமல் இருந்தாலும் கூட நல்லா இருந்துருப்போம். இப்போ கடைசிகளை தூக்கி எடுத்து தோளில் வச்சு கொஞ்ச நேரம் நடந்து தொப்புணுக்களை நீட்டார், போட்டார். இப்போ நடக்க முடியல, எழும்ப முடியல, நிற்க முடியல, பேச முடியல, ஒன்றும் முடியல. அப்போ ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறாரு. அது கீழே உள்ள வசனங்களை வாசிப்போம்.